இப்ப தென்மதுரை வந்திருக்கிறோம். ஆமாங்க. என்னத்த பாக்குறேன்? ஐயா மகாராஜா தென்மதுரை வந்திருக்கிறோம். ஆமாங்க. இப்ப தாய் கிட்ட போய் நான் ஸ்ட்ரைட்டா பாவலராத கேட்கணுமா இல்ல பேசக்கூடாதா? ஏமா ஏங்க மகாராஜா ஒரு ஐடியா சொல்றேன். உங்க அம்மா கிட்ட போகணும். அருமையா இருக்குங்க. சொல்லுப்பா. போய் சொல்றா. எப்படின்னு கேக்குறீங்க? எப்படி? எங்க ஸ்ட்ரைட்டாவலாம் போக வேண்டாம் சாமி. நம்ம கோச்சிட்டு போறால போனா தான் ஆமா 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 ஆமா. எப்படியே போனாலும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க முடியாது. ஆமா. அருமையான வாதம் சொல்றடா. என் தாய் கிட்ட பால் குடிக்க கூடாது, பேசக்கூடாது, பேசக்கூடாது, சாதம் வாங்கி உண்ணக்கூடாது. சரி அப்ப போனா கொடுப்பாரு. அப்படிங்கிற. ஆமா. அப்படி ஆகட்டும். அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த நாடகத்துக்காக அரும்பாடுபட்ட என் அன்பு தெய்வ நாய்க்குமார் சாமி அவர்கள். சிலது பேர் எங்களுக்கு தெரியாது, மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்ற கோச்சிக்காதீங்க. என் உயிரோட மேலான தெய்வமாகி விளங்கி வரக்கூடிய, அதாவது பெண் வேஷத்துக்காகவும் ஒரு 20 சீலை, ஆண் வேஷத்துக்காக 20 சால்வை, மற்றும் இதுக்கு அரும்பாடுபட்டு இதை உறுதுணையாக இருந்து இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அன்பு தெய்வமாகிய இன்னும் ஆட்டு வியாபாரி பெருமாள் நாய்க்கர் அவர்களும், இன்னும் சீனிவாசன் நாய்க்கர் அவர்களும், இன்னும் மதிப்பிற்க மரியாதைக்குரிய சதா நாய்க்கர் அவர்களும், இன்னும் சின்னப்பன் நாய்க்கர் அவர்களும், இன்னும் நிறைய நாய்க்குமார் சாமிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அவர்கள் பல்லாண்டு வாழ நமது குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டுமல்ல, மார்கழி மாசம் தமிழ் 4ஆம் தேதி இளவாமரத்தூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகில இதே நாடக சபா ஸ்ரீ மகாபாரத கதையில ஒரு பாகமாகிய, அதாவது மரகதவல்லி கல்யாணம் ஆஞ்சநேயர் யுத்தம், இந்த நாடகம் நடைபெறும். இன்னைக்கு எப்படி ஆதரவு கொடுத்து வந்தீர்களோ அதே போல அன்னைக்கு வருமாறு எங்க நாடக சபா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்ப தென்மதுரை வந்திருக்கிறோம். எங்க அம்மாவோட பேசக்கூடாது, பால் குடிக்க கூடாது, புறப்பட்டு போவோம். மகனாகப்பட்ட பால புலேந்திரன் தினந்தோறும் ஓடி வந்து அவளாக அம்மா என்று அழைப்பான். இன்று முகவாட்டத்தோடு இருக்கிறானே. பாலா பால் உண்ணவானா
வாடா பாலும் சோறும் தந்துருவேன் வாடா என் கண்மணி பாலகா தாயே பேசலாமாடா பேசணுமா அம்மா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு எங்க அம்மா மேல அதிக பாசமாக்குது. ஓ இன்னைக்கு ஆமா என்ன நமக்கெல்லாம் தாயாக வழங்கும் நமது தாய் நம்ம வேடத்தை பாராட்டி ஆளுக்காக 50 ரூபாய் அன்பளித்து செலுத்துகிறார். அவருடைய குடும்பம் ஒரு காஞ்சனம் கொடுக்க மறுகாஞ்சனம் மாம மைத்துடன் நன்னிருந்து குற்ற விளையாமல் கொண்ட பூவாடாம எந்த முகமானாலோ தங்க முகமாக வேண்டும் என்று நமது தாயாக வழங்கும் நமது சஞ்சீவி அவருடைய பெற்ற தாயும் நமக்கும் தாய் நமக்கும் தாய் அவருடைய குடும்பம் என் மேல வளர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்மளை போல ஒரு தெரு கூத்தாடிகள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் ஆகட்டும்னு யூடியூப் சேனல் எடுத்து கையவே ஒரு ஸ்டாண்டாக வைத்து நமக்காக அறிமுகப்படுத்தியுள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த யூடியூப் செல்வம் மன்னார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். ஏனப்பா மௌனம்? என் தாயிட பேசுவதாக இருந்தால் பால் குடிப்பதாக இருந்தால் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று ஒரு சத்தியம் மட்டும் சொல்லி சொல். ஆமா அப்பதான் பேசணும். ஆமா அம்மா ரோனி அம்மா ஏய் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா? இல்ல ஒண்ணு சொல்லலன்னு சொன்னது அம்மா. என்னடா சொன்னா? பால் உண்ணுவதா இருந்தாலும் கண்ணே அந்த பாப்பா ரவிதையா பாலார் வளர்த்தாரா
பரிசுகள் அளித்தாரா? செட்டியார் வீதியில உன்னை இந்த பாரி சென்று விளையாடும் பாலர்கள் அடித்தாரா? என்னப்பா மௌனம்? அம்மா, என்னை பாப்பார வீதியில பாலர்கள் அடிக்கவில்லை, செட்டியார் வீதியில செட்டியார்கள் அடிக்கவில்லை. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதை கேட்டாலும் தருவேன் என்று ஒரு சத்தியம் மட்டும் செய்யம்மா. அடியே தாதி, அடியே பெண்களா, என் மகனுக்கு என்ன இல்ல? இந்த தென்மதுரையில என்னதான் கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன், அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறேன். எதை கேட்டாலும் தருகிறேன். எதுவுமே இல்லாதது நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. என்னது? அதானே கேட்டேன். அதானே, வேற எதை கேட்க போறேன்? நம்ம கிட்ட இல்லாததா கேட்டு போறோம். கண்ணே, மகனே, பால பிளேந்திரா, எதை கேட்டாலும் நிச்சயமாக இந்த அள்ளி மகாராணி நிச்சயம் தருகிறேன் அப்பா. சத்தியமாக ஏற்க மாட்டோம். நான் ஏமாந்தாளா? சத்தியம் பண்ணிட்டா நான் ஒத்துக்கிறாரா? வார்த்தைகள் தவறாத நம்ம நாய்க்குமார் சாமி எப்படி இருக்கிறாங்களா? ஆகாய சாட்சியா, பூமாதேவி சாட்சியா, ஒன்ன திருநாமத்தோட நாமத்தின் சத்தியமா செய்கிறேன், எதை கேட்டாலும் தருவேன் என்ற ஒரு ஐயா, இவன் என்னை விட பெரியவனாகிறான். உனக்கு பிறந்த பையன்ல. சரி கண்ணே, ஆகாய சாட்சியாக, பூமி சாட்சியாக, என் அறியாமற் சாட்சியாக, சொன்ன சொல் தவறாம கோடு தாண்டாத உருவலும் சத்தியத்தை வராத சந்திரகுரையிலே பரம்பரையிலே வாக்குப்பட்டவர். நிச்சயமாக சொன்ன சொல் மாறமாட்டேன். நிச்சயம் எதை கேட்டாலும் தெரிகிறேன். அப்படியா? தகதி உள்ள தாய்பாபே தங்கத்தால் எனக்கு தேரும் தந்தா முத்ததார் பாட்டனார் முத்து ரதமும் தந்தா எனக்கு இந்த ரதத்தை விட பவளத்தே வேணும் தாயே. அம்மா, மண்டலத்து அரசரெல்லாம் மாடிக்கிற இடம் தந்தார், அதுவும் எனக்கு வேணாம். தகுதியுள்ள என் தாய் மாமன் தங்கத்தேர் கொடுத்தார், அதுவும் எனக்கு வேணாம். முத்ததோர் பாட்டனார் முத்து ரதம் கொடுத்தார், அதுவும் வேணாம். இந்த ரதத்தை விட எனக்கு பவளத்தேர் வேணும் தாயே, பவளத்தேர். மண்டலத்தரசெல்லாம் ஆதிக்கத்தால் ரதம் கொடுத்தார். மூத்ததோர் பாட்டனாகப்பட்ட முத்துநாள் ரதம் கொடுத்தார். தாய்மாமன் கொடுத்ததோர் தங்க ரதம். இத்தனை ரதத்திலே நான் பவனி வந்து கொண்டிருந்தேன். இத்தனை ரதத்தை விட எனக்கு இன்னைக்கு பவள ரதம் வேணுங்கிறியா? ஐயோ மகனே, ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இந்த தென்மதுரையிலே நான் ஆட்சி செய்து வந்திருந்தாலும் எத்தனையோ ரதங்களை நான் பார்த்தேன். எத்தனையோ ரதத்து மேல் ஏறி பவனி வந்தேன். இந்த நான் பவள ரதத்தை கண்ணால் பார்க்கவில்லை, காதாலும் கேட்கவில்லையே. ஐயோ, என்ன செய்வேன்? அடியே
மாணிக்கம் தங்கம் புஷ்பராகம் வெள்ளி ரதம் எத்தனையோ கேட்டிருந்தாலும் என் மகனுக்கு கொடுத்திருப்பேனே இந்த பவளரதை கேட்டு விட்டானே இந்த பவளரதத்துக்கு நான் எங்கே செல்வேன் பிள்ளையாரிடம் நான் சத்தியத்தை செய்து விட்டேன் 3 நாள் 6 பொழுது கூட பவளத்தேரோட வரவில்லை என்றார் என் கையில் இருக்கும் மாத்திரத்தால் நான் தற்கொலை செய்து மடிவேன் இது சத்தியம் என்று நான் சத்தியத்தை செய்து விட்டேன் அம்மா ஆகட்டும் கொடுத்தாலாச்சு இல்லன்னா நாளைக்கெல்லாம் தாவரம் பாடசாலையை சென்று வரு வழியிலே ரதத்தை செலுத்தி வந்தேன் ரதத்தை செலுத்தி வரக்குள்ள பாலர்கள் ரதத்தை உடைத்தார் ரதத்தை உடைக்குள்ள நான் அழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது பாலர்கள் பார்த்து கேட்டார் அடே அப்பா என்ன பெரிய பவள ரதமா உடைந்து போய்விட்டது அப்படின்னு கேட்க இத்தனை ரதத்தை விட பவள ரதம் தான் பெரிதா என்று நான் பாலர்கிட்ட சத்தியம் செய்து விட்டேன் 3 பொழுது 3 இரவு 6 தினத்துக்குள்ள இதே வீதி மார்க்கமாக நான் பவள ரதத்து மேல் வருகிறேன் அப்படி வராவிட்டால் அக்கினி குண்டமேற்றி அக்கினி குண்டத்திலே நான் வைத்திருக்கக்கூடிய வாளால் என் நாக்கை துண்டித்து இதே இடத்துல நான் அக்கினி குண்டத்திலே இறங்கி வருகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டேன் மகனே கவலைப்பட வேண்டாம் இப்பொழுதே இதோ இந்த அள்ளியாகப்பட்டவர் நிச்சயமாக சொன்ன சொல் தவறாம உனக்கு நான் பவளரதம் கொண்டு வருகிறேன் அரவணையிலே பின்னாடியே வரும் இதுக்கெல்லாம் வழி என் கணவராகப்பட்டவரை நான் வரவழைக்க வேண்டும் என் கணவராக பாத்ரூம் போயிட்டு வர நேரம் அதுக்குள்ள கேட்கறேன் அதனால என் மகனாகப்பட்டவனுக்கு நான் பவளரதம் கொண்டு வரேன்னா என் கணவனாகப்பட்ட அர்ஜுனர் வந்தால் மட்டும்தான் நான் பவளரதம் கொண்டு வர முடியும் அதற்காக நான் ஒரு லிகிதம் எழுப்ப வேண்டும் ஆமா எழுத்து வர இல்ல ஒளப்பறிக்காத ஸ்ரீ மகாராஜ ராசாஸ்ரீ மகா கணமருந்திய தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய பகவல் அல்லிராணி எழுதுவது என்னவென்றால் சாரா புல்படித்த தர்மராஜ மாமனுக்கு எழுதுவது என்னவென்றால் மகனாகப்பட்ட பாலப்புலேந்திரன் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பும் வேளையில் சூழ நோய் கண்டு சுருண்டு விழுந்து உயிர் போவது வருவதுமாக இருக்கிறது அதனால் தன் கணவர் வந்தால் ஆட்சி வராவிட்டால் மகனும் மரணம் ஏற்பட்டு விட்டால் மகவல அல்லிராணி இந்திரவஸ்து படையெடுத்து வருகிறேன் என்று தர்மராஜருக்கு லிகிதம் எழுப்பு சரியா தர்மராஜர் லிகிதத்தை பார்த்தவுடனே அர்ஜுன மகாராஜனை அனுப்பி வைப்பார் அதனால் மகனுக்கு சூழ நோய் கண்டு ஆமா உயிர் போவதும் வருவதுமாக இருக்குது கண்டார் பத்தலமா கொண்டாட்டி இல்லாதவன் சந்தையில கண்டாரோலினா அது மாதிரி ராஸ்கோல எங்கேயே கிடக்குறவன் ஒரு புடிக்கு நாமனா ஒரு புடிக்கு சிக்க மாட்டேன் என்ன தெரியுது சீக்கிரம் அனுப்ப சூரியனோ நெருப்பானவை சந்திரனோ குளிர்ச்சியானவை காற்றோ இயற்கையானவை கன்றலோ சுகமானவை கல்வியோ முக்கியமானவை நம்முடைய உயிரோ நம்பத்தக்கதவை இந்த பிரபஞ்சமான உலகத்தில பிறப்பதும்
இறப்பதும் நம்ம இயற்கையோட நீதியாக அமைந்தப்படுகின்றன. ஆமாங்க. எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இருப்பினும் சரி, இவ்விடத்திலே நாம் எல்லாரும் இந்த கலைஞர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருப்பினும் நாம் யார் தெரியுமா? இங்கே பார்க்கின்ற அத்தனை கலைஞர்களும் நல்ல படித்த அறிவாளிகளும் நல்ல ஒரு கதையை தெரிந்தவர்களும் நாம இதெல்லாம் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம யார் தெரியுமா? அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கல்வராயன் மலை என்று சொல்லப்பட்ட கரியராமன் இளந்தண்டல் நாடக சபா, கல்வராயன் மலை என்று சொல்லப்பட்ட கருமந்துறையை சேர்ந்த இளையராமன் இளந்தண்டல் நாடக சபா. நீங்களும் இங்க வாங்க, நாடகத்திலே கண்டு கலைஞர்கள் அழைச்சாங்க. இங்கே பார்க்கின்ற போது நாய்க்கர் என்று சொல்லப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் பெருமாள் நாயக்கர் ஐயா அவர்களும் அப்படியா இருப்பினும் எனக்கு தெரிந்த போதெல்லாம் எனக்கு புதுசா தான் தெரியுது. சரி, நாமளும் நம்ம அதாவது மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அவ்வளவு படிப்பு அறிவு தெரியாது. ஏன் என்றால் சில மாதத்துக்கு முன்னாடி இவருடைய மறைவினுடைய நாங்க செல்லுல பார்த்தோம். இவர்தான் மாது என்று சொல்லப்பட்டவர், கண்ண மோசத்திலே நாடகத்திலே சிறந்தவர். அப்படி என்று நான் செல்லு மூலமா தான் நான் பார்த்தேன். எனக்கு நேரடியா எனக்கு தெரியாது. அப்படி பார்த்தாலும் இவர்தான் சொல்லி அவருடைய ஒளியாக குரலாகப்பட்டது காதிலே கேட்டு மதிமயங்கி போயிருந்தேன். இப்பேற்பட்ட கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்களா அப்படி என்று சந்தோஷப்பட்டேன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கல்வராயன் மலை என்று மலைவாழ் இடத்துல சேர்ந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல அழைப்பு வந்திருக்கிறார். நாம செஞ்ச புண்ணியமோ இல்ல அந்த மாத ஐயா அவர்கள் செஞ்ச புண்ணியமோ அப்படி என்று நாம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். பார்க்கின்ற அத்தனை கழகம் ஒன்றாக சேர்ந்து அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த மாத ஐயா சத்ததவள செந்துமணி மாந்தோட்டம் மாண்ட இளமல மல்லிப்பு நந்தவனதாட்டம் சாலோபா சாமிபா சாட்சிய வாதம் என்று சொல்லக்கூடிய எல்லா வல்லமை பெற்ற உலகத்துக்கு படிதற்க பிரம்மனுடைய அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து இங்கே நாடகத்தை விட்ட நல்ல உள்ளவர்களுக்கும் தானத்திலே தானம் எத்தனையோ தானங்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி தானத்துல சிறந்த தானம் அன்னதானம், கன்னி தானம், பூமி தானம், பத்திர தானம். இந்த தானத்திலே இன்று அத்தனை கலைகளுக்கும் வஸ்திர தானத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு வழி இறக்குறாங்க. நம்ம சொந்தம் பந்தம் உறவு உற்றார் தான் அங்க நாடகத்தை வைப்பாங்க, கலையை தருவாங்க. ஆனா இந்த கலையிலே சிறந்து ஐயா இப்படிப்பட்ட நடிகர்களை புரிந்து விட்டாரா அப்படி என்று ஒன்னாக சேர்ந்து பணமெல்லாம் கூட்டி நாய்க்கர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நாடகத்தை காரியம் முடித்து சில நாளுகள் கழித்தாலும் இத்தனை கலைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இந்த கலைக்கு நம்ம மலையிலிருந்து வந்தாலும் எங்களுடைய நாடகத்திலே ஏதோ நாங்களால வந்திருக்கிறோம். இதை கலந்துகிட்டதுக்கு எங்களுக்கு பெருமையும் இந்த நாடகத்தை வச்சாங்களே அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய கலை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம். அப்படி இருந்தாலும் நமக்கெல்லாம் மலைவாழ் இனத்தை சேர்ந்தாலும் கண் விழித்து தூங்கிக் கொண்டு அன்று மறைந்த நாள செல்லியை பார்த்தது போல இன்றும் அவருக்கு நமக்கு படம் பிடித்து இந்த உலக மக்களுக்கு மீண்டும் நமக்கு கற்றிருக்கிறார். இந்த மாதம் மழைக்காலம். மழைக்காலம் என்றால் மழை பெஞ்சு கொண்டே இருக்கின்ற காலமாக அமையப்படுது. நம்ம மலையில மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, இங்க மழை இல்லாம தான் இருக்குது. இந்த மழை காலத்திலே திரு உண்ணாமலை அண்ணாமலை தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு 4வது நாள் தீப ஒளி. எங்க பார்த்தாலும் மக்கள் தீபத்திலே மக்களை கும்பிட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட தீப ஒளி எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த ஐயா இன்றைய மறைவுக்கு தனமாக இவ்விடத்திலே மக்கள் உறங்கினாலும் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறாரே. கலையிலே சிறந்த நம்ம மாத ஐயா ஆச்சாரியர்களுக்கும் இங்கே படம் பிடித்து கட்டுற செல்வம் ஐயாவர்களுக்கும் நாடகத்தை நின்று இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நடத்துறாங்க நாக்கியம் ஐயாவர்களுக்கும் நம்ம கலைக்குழு கருமந்துறை கரியராமர் இங்கே சென்ற சபாகவும் இங்கே கூடியிருக்க சபைகளுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். அப்படியே மகாராஜா சபையில